யோவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் கட்டாயம் வாசித்து பாருங்கள். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமல் போயிடுமா, வனாந்தரத்தில் புல் இல்லாமல் எல்லாம் காஞ்சு போயிடுமா, திராட்சை செடியெல்லாம் வதங்கி போயிடுமா, பயிரிடுகிற விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ணினாலும் எல்லாம் காய்ந்து போயிடும், பலனை அதில் எடுக்க முடியாது, துக்கித்து அழுவார்கள், பயிரிடும் கொடிகள் துக்கித்து அழுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கே நீங்கள் அழுகையோடும் உபவாசத்தோடும் தேசத்தின் கொடிகளையும் மூப்பர்களையும் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேளுங்கள் என்று அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்கிறார், யோவேலுக்கு ஆண்டவரே சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியாப்பட்ட அதிகாரங்களை நம்ம படிக்கிறோம். அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்தில் வரும் என்று தேவன் சொல்லுகிறபடினால் நம்ம அழுகையோடும் உபவாசத்தோடும் நம்மளால் முடிந்த மட்டும் தேவனிடத்திலே மன்றாடுவோம், இரக்கத்தை கேட்போம், இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவருடைய வருகையில் இன்னும் நிறையா சம்பவங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், பச்சை கிளி விட்டதை அந்த மரம் இருக்குது பாருங்கள், எல்லா பயிர் வகை மரங்களும் செத்து போயிடும். அதில் வெட்டுக்கிளி மரத்தோடைய பட்டையெல்லாம் நம்மளை உரிந்து தின்னுடும். வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்னும், பச்சை கிளி விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி சாப்பிடும். இப்படிலாம் தேசத்தை அழிச்சிருவார் ஆண்டவர். அவருடைய சேனை என்று சொல்லப்படுகிற, கர்த்தரின் சேனை என்று சொல்லப்படுகிற முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு, முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்கிளி இவையெல்லாம் சம்பவிக்குன்னு சொல்லி எழுதப்படும். இவையெல்லாம் என்ன பண்ணும்? மரங்களை பட்சித்து போட்டுரும். மரமே சுத்தமாக வெள்ளையாயிடுமா, அந்த மரத்தில் உள்ள பட்டைகள்லாம் அது சாப்பிட்ரும். அப்போ மரங்கள்லாம் காஞ்சிடும். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே நம்ம அழுகையோடும் மனபாரத்தோடும் கர்த்தரிடத்திலே இரக்கத்திற்காக ஜெபிப்போம், உபவாசத்தோடு ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா.